Hello friends, welcome to AK Info Tamil Tech. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் எது அப்படி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். Adobe Scanner பயன்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை காரணம் இந்த அப்ளிகேஷன் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு. இதை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிளியர் ஸ்கேனர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கிளியர் ஸ்கேனர் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நம்ம ஏற்கனவே இருக்கிறத நம்ம அப்லோட் பண்ணலாம். இன்னொன்று ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இந்த ஆப்ஷனை பாருங்கள், செட்டிங்ஸு. இதில் நம்ம பேக்கப் பண்ணி வச்சது, ரீஸ்டோர் பண்ணுறது, ட்ராஷ், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் என்ன செட்டிங்ஸ்னால் இது டிஃபால்ட்டாக இதில் எதுவுமே மாற்ற வேண்டியதில்லை. உங்களோட பேப்பர் எல்லாமே A4 தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் A4ன்னு இருக்கட்டும். இதில் ஓரியன்டேஷன் ஆட்டோ ஓரியன்டேஷன் இருக்குது. அதில் நீங்கள் மறக்காமல் போர்ட்ரேட்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே டிஃபால்ட்டாக என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருங்க. இப்போ நான் ஃபோட்டோ எடுத்து நான் அதை எப்படி ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத காட்ட போகிறேன். இப்போ ஆன்சர் ஸ்கிரிப்டை நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ இதான் அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டு. இப்போ அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தவொடனே ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பிளாக்கில் வந்ததுன்னா எரேசரை வச்சு இப்படி அழிச்சிருங்க. அழிச்சிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. எந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பிளாக்காக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி எரேசர் ஆப்ஷனை வச்சு ரெஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ நான் டிக் பண்ணிக்கிறேன். அடுத்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் பேஜை நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக கிளியராக வச்சு இப்படியே உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஆன்சர் ஸ்கிரிப்டையுமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருங்க. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம 3 பேஜை நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். இந்த 3 பேஜுமே பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்ம ஃபோனும் அதே மாதிரி கொஞ்சம் கேமரா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும். இந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபோட்டோ எடுத்தாலுமே அந்த கேபி ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். டைட்டில் இல்லாமல் இருக்கு இல்லையா, அந்த மேலே ஜஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ண உடனே அந்த டைட்டில் கொடுத்துருங்க. ஸோ உங்கள் நேம் கொடுங்க அல்லது உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுங்க. இங்கே நான் ரேண்டமாக உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ரிஜிஸ்டர் நம்பரோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருங்க. இது ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து முடித்தோடனே இதை சேவ் பண்ணணும். ஃபைனலாக அந்த கீழே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணால் பிடிஎஃபாக ஷேர் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை பிடிஎஃபாக எந்த அப்ளிகேஷன் நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் சப்மிட் பண்ணலாம், அல்லது டெலகிராமில் சப்மிட் பண்ண போகிறீங்கன்னா டெலகிராமில் சப்மிட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் சப்மிட் பண்ணலாம், ட்ரைவில் ஷேர் பண்ண போகிறீங்கன்னா கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணி வைக்கலாம். இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்லது இந்த பிடிஎஃப்பை உங்களோட லோக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ்லேயே நீங்கள் பண்ண போகிறீங்க, உங்கள் இன்டர்னல் மெமரிலேயே ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மோர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே, அதில் சேவ் டு ஸ்டோரேஜ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் இந்த டாக்குமெண்ட் என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அந்த ஃபைல் நேமை கொடுங்க. இந்த ஃபைல் நேமுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க, எக்ஸாம் என்ன எக்ஸாமோ அந்த எக்ஸாம் நேமை கொடுத்துட்டு அதில் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸ்டோரேஜ் ஃபோல்டர் எந்த ஃபோல்டரில் நீங்கள் ஸ்டோர் பண்ண வைக்க போகிறீங்களோ அந்த ஸ்டோரேஜை ஃபோல்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோடுங்கிற ஃபோல்டரில் கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோடுங்கிற ஃபோல்டரில் இருக்கும். இல்லை புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா மேலே அந்த ப்ளஸ் காமிக்குது பார்த்தீங்களா ஃபோல்டர் ஆப்ஷன், அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ஃபோல்டர் கொடுத்து என்ன நேமில் நீங்கள் ஒரு எக்ஸாம் கொடுத்துட்டீங்க, அல்ல அன்றைக்கி டேட்டு போட்டு சேவ் பண்ணுறீங்க, அந்த சப்ஜெக்ட் நேம் போட்டு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நேம் போட்டிருக்கோம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே ரொம்ப சிம்பிளானது. இப்போ பாருங்கள் 3 ஃபோட்டோ எடுத்துருக்கு. ஒவ்வொன்றும் பாருங்கள் 160 KB, 162 KB, 202 KB தான் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் மற்றதை கம்பேர் பண்ணையில் கொஞ்சம் ரொம்பவே ஒரு சிம்பிளாக இருக்குது.
இது உங்கள் ஆன்லைன் எக்ஸாமுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்டை சப்மிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. மறக்காமல் ஏகே இன்ஃபோ தமிழ் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.